வரகாத்துவும். அகிலத்தை பறித்து பரிபாலிக்கும் ரஹ்மானுக்கே புகழ் அனைத்தும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர்கள் மீதும் தாபியங்கள் தபா தாபியங்கள் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்றுமாக. ஆமீன். நம்மள நேர்வழிப்படுத்துறதுக்காக தான் அல்லாஹ் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அனுப்பி வச்சான். ஆனா இப்பயுமே சில பேர் இந்த சிலைகள் எல்லாம் வணங்கிட்டு இருக்காங்க. இப்பவேவும் இவ்வளவு சிலைகள் இருக்கு. ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு காரணம். ஒரு சில உணவுக்காக சொல்றாங்க, ஒரு சில மழைக்காகன்னு சொல்றாங்க, ஒரு சில ஏதாவது ஒரு காரணம், அதாவது நேர்த்தி கடன் எல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த காலத்திலேயே இவ்வளவு சிலைகள் இருந்துச்சு அப்படின்னா ஆரம்ப காலத்துல இந்த சிலைகளோட வணக்கம் எப்படி ஆரம்பிச்சிருக்கும், இந்த சிலைகளோட வணக்கம் எப்படி தொடங்கியிருக்கும், யாரு இந்த சிலைகளை கொண்டு வந்தாங்க அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாத்துக்குள்ளுமே தான் இருந்திருக்கு. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்துலதான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இந்தியாவில உள்ள வாதா அப்படின்ற ஒரு மலைக்கு தான் இறக்குனான். ஏன்னா உலகத்திலே அந்த மலை தான் ரொம்ப பரிசுத்தமான மலையாவும் வேற கெட்டது எதுவுமே நடக்காத மலையாவே அந்த ஒரு மலை தான் இருந்துச்சு. இன்னும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அங்கெல்லாம் அடக்கமும் செஞ்சிருக்காங்க. ஷாஹித் அலைஹிஸ்ஸலாத்தோட கூட்டத்துல இருந்த மக்களும் ஷாஹித் அலைஹிஸ்ஸலாமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அங்கதான் போய் திஹாரத் செய்வாங்க. இன்னும் அவங்களுக்கு நிறைய மரியாதை செலுத்தக்கூடிய மக்களா ஷாஹித் அலைஹிஸ்ஸலாத்தோட கூட்டத்தினர்கள் இருந்தாங்க. அப்ப காபிலுடைய கூட்டத்திலிருந்து ஒரு மக்கள் அவங்கள பார்த்துட்டு அவங்க கூட்டத்துக்கிட்ட சொல்றான் என்னன்னா, இப்படி ஷாஹித் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போய் பாக்குறாங்க, இன்னும் உங்களுக்கு மரியாதை செய்யறாங்க, நம்ம கிட்ட அந்த மாதிரி ஏதாவது ஒன்னாச்சு இருக்கா, நம்ம மக்கள் அப்படி என்னதான் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சைடு எல்லாம் இங்க பேசிட்டு இருந்தாலும் அதே மாசத்துல ஒரு 5 நல்ல அடிகாரர்கள் வஃபாத்தா இருக்காங்க. அது ஒரே மாதத்துல ஒரே நேரத்துல அந்த 5 பேரும் வஃபாத்தானனால அவங்க குடும்பத்தினர்களால தாங்கவே முடியாது, ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. இந்த சம்பவம் வேற ஒரு சைடு போயிட்டு இருக்கும் போது ஒரு மனிதன் கேட்கிறான் காபிலோட கூட்டத்தில இருந்து, நான் வேணா நீங்க ரொம்ப கவலையில இருக்கிறீங்க, உங்களோட கவலை போக்குறதுக்காக அந்த 5 பேர்த்தையும் நான் சிலையா வேணா வடிச்சு தரட்டுமா, அட்லீஸ்ட் அவங்க கூட இருப்பாங்கன்ற மாதிரியாச்சும் உங்களுக்கு தோணும்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்ட அந்த குடும்பத்தினர்களும் சரி ஒரு சைட்லயாச்சும் அவங்க நம்ம கூட இருப்பாங்கன்ற ஒரு ஆசையால சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி காபிலோட கூட்டத்தில இருந்து ஒரு மனுஷன் தான் சிலையை முதல்ல உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. அந்த மக்களும் அந்த சிலையை ஊரோட நடுவுல வச்சுட்டு காபிலோட மக்கத்துல அந்த ஒரு மால் சொல்லுவாங்க, இந்தாங்க உங்களோட குடும்பத்தினர்கள் அப்படின்னு சொல்லும் போது அதுல இருந்து ஒருத்தர் சொல்லுவாங்க, இதுதான் என்னோட தந்தை, இது என்னோட சிறிய தந்தை, இது என்னோட தாயோட மகன் அப்படின்னு சொல்லி அதுக்கு மரியாதை செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்படிதான் முதல்ல சிலையோட வணக்கம் ஆரம்பிச்சிச்சு. 100 நூற்றாண்டுக்கு சிலையோட வணக்கம் நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு. 2வது நூற்றாண்டுல நம்ம 100 நூற்றாண்டுல பண்ணதை விட அதிகமா அவங்களுக்கு வணங்கணும், அவங்கள நம்ம போய் சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நிறைய மக்கள் அந்த 5 சிலையும் போய் பார்த்துட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த 5 சிலையும் வேற யாரும் இல்ல, நூஹ் சூரால அந்த 5 சிலையோட பேரும் குறிப்பிடப்பட்டிருக்கு. 3வது நூற்றாண்டு வருது. அதுல அந்த மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா இதோட ரொம்ப ஹைலைட்டா போய் அல்லாஹ் கிட்டே இந்த சிலையை நம்மள பரிந்துரைவே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அப்பதான் அவங்க அந்த சிலைக்கு சஜிதா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த 3வது நூற்றாண்டுல சஜிதா செய்ய ஆரம்பிச்ச உடனேயும் அல்லாஹ் இதை பொறுக்காம இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இறக்கி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமும் அந்த தாவத் பணியில அந்த மக்களை அழைக்கும் போது அந்த மக்கள் யாருமே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மதிக்கவும் இல்லை, அந்த சிலையோட வணக்கத்தை விடவும் இல்லை. அதனாலே அல்லாஹ் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை உயர்த்திட்டான். இதுக்கப்புறம் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமோட காலத்துல எப்படி இருந்துச்சோ அந்த சிலையை வணங்கக்கூடியவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோட காலத்துல 480 வயசுல இருந்தாங்க. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் 120 வருஷம் தாவத் பணியில இருந்து அந்த மக்கள் எல்லாத்தையுமே அழைச்ச போது இவங்க ஒரு பொய்யர், இவங்க உண்மை சொல்லல அப்படின்னு சொன்னோனையும் அல்லாவும் அந்த கப்பல் செய்ய சொன்னாங்க. அதே மாதிரி கப்பல்ல ஏறாதவங்க எல்லாம் தண்ணியா அழிஞ்சு போனாங்க. அப்ப அந்த அழிஞ்சு போகும்போது அந்த சிலையை வணங்குறவங்களோட வயசு 600 வயசா இருந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நடுவுல இருந்த காலம் 1000 வருஷமா இருந்துச்சு. அந்த அழிவுல அந்த சிலையெல்லாம் சவுதி அரேபியால இருக்க ஜித்தா அப்படின்ற ஒரு இடத்துல அல்லாஹ் அந்த சிலையில தூக்கி எறியப்பட்டா. இன்னும் அந்த மண்கள்லாம் என்ன பண்ணுச்சுன்னா அதை மூடிடுச்சு. இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு வழியா சிலையோட வணக்கம் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு நினைக்கும் போதுதான் அம்ரு இப்னு லுஹ் அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எப்படின்னா ஒரு குறி சொல்ற ஒரு மனுஷனா இருந்தான். அவனுக்கு ஒரு குறிப்பு பேரு இருக்கு, அதுதான் அபு உமாமா அப்படின்னு அந்த பேர் இருந்துச்சு. அவன் ஜின்களோட எல்லாம் பேசக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தான். அப்போ ஒரு ஜின்
அவங்க கிட்ட சொல்லுது என்னன்னா, இப்ப வந்து நீ ஜித்தாக்கு போய் அங்க ஒரு 5 சிலை இருக்கும், அந்த 5 சிலையும் கொண்டுட்டு வந்து மக்களை மட்டும் வணங்க சொல்லு, அவங்க எல்லாருமே அதை வணங்குவாங்க அப்படின்னு சொன்னையும் இந்த அம்ரு இப்னு இந்த இவனும் என்ன பண்ணான் அப்படின்னா அதே மாதிரி 5 சிலைகளையும் கொண்டுட்டு வந்துட்டு மக்கள் முன்னாடி வந்து சொல்றான், இந்த மாதிரி வந்து இந்த சிலைகள் எல்லாத்தையும் நீங்க வந்து வணங்குங்க அப்படின்னு சொல்லணும். அந்த மக்களும் வந்து இந்த சிலைகள் எல்லாத்தையும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப வணங்கும் போது முதல்ல அந்த வாத் அப்படின்ற ஒரு பெரிய சிலை, அந்த 5 சிலையிலையும் அந்த வாத் அப்படின்ற ஒரு சிலை தான் ரொம்ப பெரிய சிலையா இருந்துச்சு. அந்த சிலையை வந்து ஒரு மனுஷன் வந்து வாங்குறான். அந்த மனுஷன் யாருன்னா உருவா அப்படின்ற ஒரு மனுஷன். அவன் வாங்கினது மட்டும் இல்லாம அவனோட பையனுக்கும் அபு வாத் அப்படின்னு பேர் வைக்கிறான். அபு வாத் அப்படின்னா வாதோட அடிமை அப்படின்னு அர்த்தம். அந்த பேர் வச்சது மட்டும் இல்லாம அவனே அவனோட மகனை அந்த சிலைக்கு பூசாரியாவும் மாத்திட்டான். அவனுக்கு ஒரு பொன் குழந்தை இருந்துச்சு. அந்த பொன் குழந்தையும் ஜாலியா காலம் முடிஞ்சு இஸ்லாம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வாத் அப்படின்ற கடவுளுக்கு தான் ரொம்ப வந்து அதுவே வந்து வணங்கிட்டு இருக்கிற கூடியவங்களதான் இருந்தாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கும் போது மாலிக் இப்னு ஷரீஃப் அப்படின்ற ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சொல்றாங்க, நான் வந்து இந்த வாத் அப்படின்ற கடவுளை வந்து பார்த்திருக்கேன். அது வந்து அவங்க கடவுள்னு சொல்லல, அந்த சிலையை வந்து நான் பார்த்திருக்கேன். அந்த சிலை எப்படி இருக்கும்னா அந்த 5 சிலையிலே அந்த சிலை தான் ரொம்ப பெரிய சிலையா இருக்கும். அது மேலாடையும் கீழாடையும் போட்டு இருக்கும். அதோட கழுத்துல வந்து கோடாரி தொங்கி இருக்கும், கையில வாள் இருக்கும், ஈட்டி அம்பி இது எல்லாமே அதை சுத்தி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து தபுர் போர் வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வாத்து சிலையை வந்து உடைக்கணும் அப்படின்னு வந்து வருவாங்க. அந்த சிலைக்கு உரிமையான இருந்தாங்கல்ல அவங்களோட மகள் எல்லாம் வந்து அதை உடைக்கவே விட மாட்டாங்க. அப்ப வந்து நபி சொல்ல கட்டளைப்படி அந்த 2 பசங்களையும் வந்து கொண்டுட்டு அந்த வாத் அப்படின்ற சிலையை வந்து அவங்க அடிச்சிருவாங்க. ஆனாலும் இந்த வாத் தானே போச்சு, மிச்சம் 4 சிலை என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அபு உமாமா என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் ஒவ்வொரு கோத்திரத்துக்கிட்டையும் அந்த 4 சிலைகளும் ஒவ்வொரு சிலை இதை நீங்க வச்சுக்கோங்க, இதை வந்து நீங்க வந்து எல்லாத்தையும் வணங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பழகிட்டு இருக்கும் போதும் ஒவ்வொரு போர்லையும் ஒவ்வொரு சிலையையும் அழிக்க வந்து ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலம் வந்து வந்துச்சு. அப்ப வந்து ஒரு போர்னால மக்கள் எல்லாம் வந்து காபால இருந்து வெளியேறக்கூடிய மக்களா வந்து இருந்தாங்க. அப்ப வெளியேறும் போது ஹரம் ஷெரீஃபை சுத்தி இருந்த கல்களை வந்து எடுத்துட்டு போய் ஹரம் ஷெரீஃபை தவாப் செய்யற மாதிரி நினைச்சிட்டு அவங்க அதை தவாப் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது காலம் போக்குல போய் 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 மறுபடியும் அது சிலையாவே ஆகி சிலை வழக்கத்திலேயே எல்லாருமே போயிட்டாங்க. இப்படிதான் இந்த சிலை வணக்கம்ன்றது ஆரம்ப காலத்துல இருந்து இன்றைய வரைக்கும் இந்த சிலை வணக்கம்ன்றது இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அந்த சிலை வணக்கத்திலிருந்து வல்ல ரஹ்மான் நம்ம அனைவரையும் வந்து காப்பாத்தி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.